பூமிக்குரிய இந்த வாழ்க்கையை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பலன் அடைய முடியும், பலன் அடைஞ்சு அடுத்தவங்க பலனாக்க முடியும். அதுதான் என்னன்னா ஆண்டவர் நமக்கு வச்ச நீதியின் பாதை. அந்த நீதியின் பாதை நமக்கு புரியல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சுயநீதியின் பாதை கிரீச்சம். அதாவது சுயநீதி என்று சொன்னாலே பிசாசோடு கூட கை கோர்த்த அனுபவம். அதைத்தான் ஆதாம் அங்க செய்தான். கடவுள் அவனுக்கு சுயாதீனத்தை எதுக்கு திரும்ப கொடுத்தாரு? ஜீவனை தெரிந்து கொள்றதுக்கு சுயாதீனத்தை கொடுத்தாரு. ஆதாம் எதுக்கு சுயாதீனம் கொடுத்தாரு? அவன் ஜீவனை தெரிந்து கொள்றதா சுயாதீனத்தை கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? எந்த கனியை புசிக்க கூடாது என்று அவர் சொன்னாரோ அதை புசிச்சான். நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஜீவனை தெரிந்து கொள்றதுக்காக அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? தெரிந்து கொள்ள கூடாதது தெரிந்து கொண்டுட்டான். அது பேர் தான் சுயநீதி. அதனாலதான் சுயநீதி உருவாயிடுச்சு. அங்கிருந்தான் வெளிவருது சுயநீதி. சுயநீதி வெளிவந்த இடமே அதுதான். சுயநீதி வெளிவந்த இடம் எதுன்னா ஆதாமனுடைய வாழ்க்கையில இருந்தா வெளிப்பட்டது சுயநீதி. இல்லைன்னா ஜீவன் சொன்னா என்ன அர்த்தம்? தேவ நீதினு அர்த்தம். தேவ நீதியில இருந்தா ஜீவன் வெளிப்படும். சுயநீதியில இருந்து ஜீவன் வெளிப்படாது. சுயநீதியில இருந்து என்ன வெளிப்படும்? மரணம். சுயநீதி வெளிப்படுது என்னது? மரணம். அப்ப இந்த மரணம் தான் நம்முடைய எதிரி என்பது இன்னைக்கு மனுஷனுக்கு புரியல, கிறிஸ்தவனுக்கும் புரியல. உலக பிரகாரமான மனுஷனுக்கும் புரியல, கிறிஸ்தவனுக்கும் புரியல.